அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். தமிழக அரசியல் என்பது எப்பவுமே இந்த மக்களை ஒரு பதட்டமான சூழ்நிலையும் பயத்தோடையும் வச்சிருப்பாங்க. இருக்கிற தலைவர்கள் எப்பவுமே அப்படிதான். இப்ப கரூர் விஷயம் நடந்து முடிஞ்சது. ஆம், ஆமா, நம்ம எதை பத்தி பேச போனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரூர் விஷயம் சொன்னோடனே எனக்கு தெரிஞ்சிருக்கும். தாவைக்க தலைவர் விஜய் அவர்களை பற்றி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து கரு காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு மக்கள் சந்திப்பை ஒரு கல்லூரியில நடத்திருக்காங்க. அதுல விஜய் அவர் பேசியிருக்காரு. ஒரு கடும் கோபத்துல பேசியிருக்காதான் சொல்லணும். இன்னைக்கான தலைப்புச் செய்தி அதுதான் இருக்கு. ஒட்டுமொத்த ஊடகங்களுக்குமே தலைப்புச் செய்தி அதுதான் இருக்கும். ஆளும் அரச ரொம்ப கடுமையா வழக்கமா விமர்சனம் பண்றதுதான் அவரு. இந்த டைம் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. விஜய தொட்டுட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் தூங்க மாட்டீங்க அப்படிலாம் பெரிய வசனம் எல்லாம் பேசிருக்காரு. கோவத்துல பேசியிருக்காரு. சோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நடந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல பேசியிருக்காரு. அப்படி பேசின அவரு காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய பெருமை பற்றி பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பெருமைன்னா நான் எதை சொல்லுவேன் எடுத்தோம். நம்ம ஒரு அரசியலா காஞ்சிபுரம் மாவட்டத்துல அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி, முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவருடைய ஆட்சி பற்றி பேசினாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய விமர்சனம் என்னவா, ஃபர்ஸ்ட் விமர்சனம் என்னவா இருந்தது ஆளுங்கட்சி மேல, அதை நம்ம பார்க்கணும். முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப கடுமையான விமர்சனமா இருந்தது. என்னன்னா, மணல் கொள்ளை. காஞ்சிபுரம் மாவட்ட மக்களுடைய முக்கியமான வாழ்வாதாரம், மக்களுடைய உயிர் என்னவா இருக்குன்னு பார்த்தா காஞ்சிபுரம் மாவட்டத்துல அந்த பாலாறு தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த பாலாற்றுல மணல் கொள்ளை ரொம்ப இப்போ கடுமையா இருக்கு. அத தந்தை பெரியார் அவர்களின் பெயர் வச்சுக்கிட்டோம், அறிஞர் அண்ணா அவர் பெயரை வச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற ஆட்சி செய்யற ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த மணல் கொள்ளை எத்தனை கோடிக்கு மேல அவங்க மணல் கொள்ளையை அடிச்சிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு. சோ அந்த மணல் கொள்ளை எவ்வளவு மணல் கொள்ளை செய்ய அறிக்கப்பட்டிருக்கு, அது மதிப்பு என்ன அப்படின்ட்டு அதிகமே புள்ளி விவரமா சொல்லியிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். 22,70,000 யூனிட் மணல் அந்த பாலாற்றுல கொல்ல போயிருக்கு. அதாவது மணல் கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டுமா, அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 4,730 கோடி அதோடைய மதிப்புன்னு அவரு குறைஞ்சபட்ச மதிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ஒட்டுமொத்த ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். ஆனா ஏன் இவ்வளவு மௌனமா இருக்காங்க? அப்போ இப்படி மணல் கொள்ளை அடிச்சா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? ஏன்னா மக்கள் விவசாயம் நம்பிதான் இருக்காங்க. மணல் கொள்ளை அடிச்சா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லைன்னா விவசாயிகளே இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அப்போ விவசாயிகள் வந்து செத்தா போதுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் பேசின இன்னொரு விஷயம்னாக்கா, அந்த மக்கள் காஞ்சிபுரம் மக்களுடைய பெருமை பட்டு ஜவுளி நெசவாளர்களை பற்றி பேசியிருக்காரு. அந்த மக்களுக்கான அந்த தொழிலாளர்களுக்கான வந்து கூலி உயர்வு இல்லை, போதுமான குறைஞ்சபட்சம் கூலி இவ்வளவுதான், அதுவுமே இல்லை. ஆனா இப்ப வரைக்கும் வெறும் 500 ரூபாய் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கான தீர்வுமே இது வரைக்கும் கிடைக்கல. அதை பற்றி பேசிட்டாரு. மூணாவதா மக்களுடைய முக்கியமான விஷயம்னாக்கா பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னாக்கா 60 ஆண்டுகள் கட்டின பேருந்து நிலையம். அது அறிஞர் அண்ணா இருக்கும்போது கட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ற போல விஜய் அவர்கள். அந்த பேருந்து இப்பயுமே ஒரு ஆபத்தான முறையில இருக்கு. ஒரு அரசு, அது அறிஞர் அண்ணா அவர்கள், முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த ஊர்ல ஒரு பேருந்து வசதி கூட இல்லாம மக்கள் பெரும் ஆபத்து இருக்கிறாங்க. அதுக்கான நடவடிக்கையும் இப்ப இருக்கிற ஆளும் அரசு எடுக்காம இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அப்புறம் கடைசியா வந்து இந்த வாலாஜாபாத் பக்கத்துல இருக்கிற ஆவலூர் ஏரி, அந்த ஆவலூர் ஏரியை வந்து சீர்படுத்தணும். சீர்படுத்தினாக்கா அங்கிற விவசாயிகளுக்கு பெரும் ஒரு ஆதரவா இருக்கும். அதை பத்தியும் பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசி முடிச்சது அப்புறம் வந்து அவர் பேசின ஒரு வார்த்தை, நாங்க வந்தா முக்கியமா தாவைக்கா நாங்க வந்தா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அது என்ன நாங்க தான் வருவோம் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. பாருங்க, 2026 நாங்க வருவோம், நாங்க வந்து இதெல்லாம் நாங்க ஒரு தேர்தல் அறிக்கை நாங்க வெளியிடுவோம், அந்த அறிக்கை தான் நாங்க வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது முக்கியமான சில விஷயம் சொன்னாரு. அது வந்து ஒவ்வொரு வீட்டுலயுமே வந்து ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுல இருந்து மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு, கண்டிப்பா எல்லாம் இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற இளைஞர்கள் வந்து பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், அது டிகிரி முடிச்சிருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது இல்லாம அவங்களுக்கு நிரந்தரமான வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், குறைந்தபட்ச ஊதியம் என்னவோ அது இருக்கணும் அப்படின்லாம் அவரு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். முக்கியமா சட்ட ஒழுங்கு ரொம்ப கடுமையா இருக்கும் எங்களுடைய ஆட்சி காலத்துல. இப்ப இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்ப பாத்தீங்கல்ல, இது அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த ஒரு பெண் பாலியல் வழக்கு என்னவா இருக்கு நீங்க பாத்திருக்கலாம். இப்போ இடையில இப்போ நடந்த கோயம்புத்தூர் நடந்த ஒரு 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 பெண்ணுடைய பாலியல் வழக்கு என்னவா இருக்கு. இவ்வளவு மௌனமா அந்த ஆளும் ஆச்சு என்ன மௌனமா இருக்குன்னு பாத்தீங்கல்ல. இப்படிலாம் நாங்க இருக்க விட மாட்டோம். பெண்கள் நம்மள கையை வச்சு அது என்னவா இருக்கும் நாங்க காமிப்போம். எங்க ஆட்சி இருக்கும். பெண்கள் மிக பாதுகாப்பாக நடப்பாங்க, இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப அவர் தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இங்க விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாட்களில் இருந்து அவர் கூட இருக்கிற தொண்டர்களை, அவங்க நிர்வாகிகளை, மக்களை நம்ம என்ன விமர்சனம் பண்றது எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தற்கொலை கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. சில அரசியல் தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாம் பேசியிருக்காங்க. நம்ம கண் கூட பார்க்கணும், கேட்டிருக்கோம். ஆமா, உண்மைதான். அதை கொஞ்சம் கவலையுடன் பேசியிருக்காரு. யார் தற்கொலை? நாங்க தற்கொலையா? அதாவது தாவைக்கலை பயணிக்கிற மக்களும் நிர்வாகியும் தற்கொலையா? அப்படி தற்கொலைனா அந்த மக்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்து வர வச்சு உட்கார வச்சுக்காங்க முதலமைச்சர் பதவியில. அப்ப அந்த தற்கொலை மக்கள் போட்ட ஓட்டு தான் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. யார் தற்கொலை அப்படின்னு ஒரு கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. முக்கியமா உங்க கட்சியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவே வந்து எங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு. ஆமா, இப்ப நடந்த ஒரு சென்னை வள்ளூர் கோட்டத்துல வந்து ஒரு எம்எல்ஏ பேசியிருக்காரு. புத்தக திருவிழா நடந்தது, அறிவு புத்தக திருவிழான்னு ஒன்று நடந்தது. அதுல வடசென்னை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ எழில்னு நினைக்கிறேன், கரெக்டா நேமத்துல அவர் வந்து அது தாவிக்கா கூட இருக்கிற நிர்வாகிகளை, மக்களை நம்ம கடுமையான சொற்கள் சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடாது. அதாவது தற்கூரி இப்படியான வார்த்தையில வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து தற்கூரி கிடையாது அப்படின்னு அவரு பேசுனது அது ரொம்ப பலரும் வரவேற்கப்பட்டது. ஒரு முக்கியமான ஆட்கள்லாம். ஆமா, அதையுமே அவர் வந்து சொல்லியிருக்காரு. விஜய் அவர் சொல்லியிருக்காரு, உங்க கட்சியை சேர்ந்த ஒரு நபரே, ஒரு எம்எல்ஏவே அது சொல்லியிருக்காரு. யாருங்க தற்கொலை கூட்டம் அப்படின்னு அவர் எங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு அப்படின்னு பேசியிருக்காரு. முக்கியமா அவரு பேசுறது பாத்தீங்கன்னாக்கா, கரூர் இஷ்யூ பத்தி கொஞ்சம் லைட்டா வந்தாரு. அதுல விஜய் கை வச்சிட்டீங்களே, விஜய் தொட்டா என்ன ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நான் பாடம் புகட்டுவேன். என் மக்கள் மேல கை வச்ச மேல கண்டிப்பா நான் பாடம் புகட்டுவேன், சும்மாலாம் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கடுமையா அவரு பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அதை தொடர்ந்து நமக்கு அனுமதி கிடைக்கும் வரை நம்ம இது மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி தான் பேச போறோம். கண்டிப்பா சீக்கிரம் வெளியில் வருவோம் அப்படின்னு அவர் கடைசி உரையை முடிச்சிருக்காரு. ஸோ அவர் பேசின பேச்சு இப்ப நிகழ்காலத்துல கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அரசியல் காலத்துல வந்து ஒரு பெரிய டிபேட்டாவும் இதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு 2 டேஸ்க்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க, மக்கள் வந்து இதை ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு வர சட்டமன்ற தேர்தல 2027 நம்ம வந்து காத்திருந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ கூட்டம் கூடனா இங்கெல்லாம் நடந்தது அது நம்ம தெரியும் நமக்கு. ஸோ மக்கள் அந்த டைம்ல என்ன முடிவு எடுக்கிறாங்க அதான். ஆனா கண்டிப்பா மக்களுக்கு வந்து மாற்று அரசியல் கட்சி ஒண்ணு உள்ள வரணும், மாற்று வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்று யாரா இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.